நீங்க நல்லா 8 ஹவர்ஸ் தூங்கி எந்திரிச்சாலும், காலையில எந்திரிக்கும்போது ரொம்ப டயர்டாவே இருக்கா? எப்ப பார்த்தாலும் டே டைம்ல தூக்கம் வந்துகிட்டே இருக்கா? கொஞ்சமா வேலை செஞ்சாலும், கொஞ்சம் படி ஏறின உடனேயும் ரொம்ப மூச்சு வாங்குறது, எக்ஸ்ட்ரீம் டயர்டாவே ஃபீல் பண்றீங்களா? எஸ்பெஷலி லேடீஸ், இது ஜஸ்ட் டயர்ட்னஸ் இல்ல. உங்க பாடி உங்ககிட்ட ஒரு மெசேஜ் சொல்ல ட்ரை பண்ணுது. பட் மோஸ்ட் ஆஃப் தி வுமன் இயர்ஸ் கணக்கா இத இக்னோர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, தி மோஸ்ட் காமன் நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி இன் இந்தியன் வுமென்ஸ். அயர்ன் டெஃபிஷியன்சி அனீமியா. அனீமியா அதாவது இரத்த சோகைனா என்ன? நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய சிவப்பு அணுக்களில் ஒரு விதமான புரோட்டீன் இருக்குது. இந்த புரோட்டீன் தான் நம்ம ஆக்சிஜனை கேரி பண்ணி உடம்பு ஃபுல்லாக சப்ளை பண்ணும். அதுக்கு பேர் தான் ஹீமோக்ளோபின். இந்த ஹீமோக்ளோபின் தான் நம்ம லங்ஸில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை கேரி பண்ணி பாடியில் இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி செல்லுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது. நம்ம பாடியில் அயன் இருந்தால் மட்டும்தான், அதாவது இரும்புச்சத்து இருந்தால் மட்டும்தான் ஹீமோக்ளோபின் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்த ஹீமோக்ளோபின் இருந்தால் தான் ஆக்சிஜனை செல்ஸுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். ஸோ அயனோட கண்டென்ட், அயன் டிஃபிஷியன்சி நமக்கு வரும்போது ஹீமோக்ளோபினும் டிஃபிஷியன்ட் ஆகுது. ஸோ ஹீமோக்ளோபின் எப்போல்லாம் நமக்கு குறையுதோ அதை நம்ம அனீமியான்னு சொல்கிறோம். நம்மளோட நார்மல் ஹீமோக்ளோபின் லெவல் உமனுக்கு 12 to 16 மேல்ஸுக்கு 14 to 18 இருக்கணும். நமக்கு ஹீமோக்ளோபின் இதை விட ட்ராப் ஆகும்போது தான் நம்ம அதை அனீமியான்னு சொல்கிறோம். ஷாக்கிங் விஷயம் என்னென்னா, நம்ம இந்தியன் பாப்புலேஷனில் அரௌண்ட் 57% ஆஃப் இந்தியன் உமன்ஸ் வந்து அயன் டிஃபிஷியன்சியில் இருக்காங்கன்னு சொல்லி நம்ம ரிசர்ச்சர்ஸ் சொல்லுது. அதுவும் குறிப்பாக 15லேருந்து 49 இயர்ஸ் ஆஃப் ஏஜ், அதாவது மென்ஸ்ட்ருவேட்டிங் ஏஜ் குரூப்பில் இருக்கக்கூடிய லேடிஸ் தான் அயன் டிஃபிஷியன்சியோடு இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம ரிசர்ச்சர்ஸ் சொல்லுது. இந்த இடத்துல எல்லாருக்கும் ஒரு சின்ன டவுட் வரும், அயன் டிஃபிஷியன்சியும் அனீமியாவும் ஒன்றா அப்படின்னு சொல்லிட்டு. நாட் எக்ஸாக்ட்லி. அயன் டிஃபிஷியண்ட்டாக இருக்க எல்லாருக்குமே வந்து அனிமியா இருக்கிறது இல்லை. நம்ம எதை அயன் டிஃபிஷியன்சின்னு சொல்கிறோம்னா, நம்ம உடம்புல அயனோட ஸ்டோரேஜ் ஃபார்ம் வந்து ஃபெரிட்டின். இந்த ஃபெரிட்டினோட லெவல் குறையும் போது இதை தான் நம்ம அயன் டிஃபிஷியன்சின்னு சொல்கிறோம். அயன் டிஃபிஷியண்ட்டாக இருக்க நிறைய பேருக்கும் கூட ஹீமோக்ளோபின் லெவல்ஸ் நார்மலாக இருக்கும். இதை லேட்டன்ட் அயன் டிஃபிஷியன்சின்னு சொல்லுவாங்க. அயன் டிஃபிஷியன்சியோட அடுத்த ஸ்டேஜ் தான் ஹீமோக்ளோபின் டிஃபிஷியன்சி. இந்த ஹீமோக்ளோபின் லெவல்ஸும் ட்ராப் ஆகும்போது தான் நமக்கு சிம்டம்ஸ் கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். ஹோமியோபதியில் அனீமியாவோட காரணத்தை சரி செஞ்சு அதை கம்ப்ளீட்டாக நிரந்தரமாக க்யூர் பண்ணுறதுக்கான மருந்துகள் நிறைய இருக்குது. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர். அனீமியா வந்ததுக்கப்புறம் நம்ம சரி செய்கிறதுக்காக ஓடுறதை விட, நம்ம எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும்போதே எந்த ஒரு நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சியும் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம நல்ல பேலன்ஸ் டயட், ஹெல்தி லைஃப் ஸ்டைல், நல்ல வாக்கிங்கோ ஏதோ ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, தென் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நல்ல தூக்கம், இதெல்லாம் நம்ம மெயின்டைன் பண்ணாலே எந்த ஒரு நோயும் இல்லாமல் ஹெல்த்தியாக வாழலாம். பி ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி.